லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி. தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இன்று நாம் இல் வாழ்க்கை என்னும் அதிகாரத்தில் இருந்து குரல் ஒன்றை பார்க்கவிருக்கிறோம். இல் வாழ்க்கையில் அது 2ஆம் குரல், 42ஆம் குரலாக திருக்குறளிலே அது இடம்பெற்றிருக்கிறது. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல் வாழ்வான் என்பான் துணை. 3 வகையினர் இங்கு சொல்லப்படுகிறார்கள். துறந்தார், துறந்தார் என்றால் துறவிகள். இந்த சமூகத்திலே மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பலவற்றை தியாகம் செய்த ஈகிகள், தியாகிகள், இவர்கள் எல்லாருமே அந்த துறந்தார் என்ற வரிசையிலே இடம்பெறுவார்கள். அத்தகைய துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் உழைக்க இயலாது, உழைக்க வாய்ப்பில்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழலாகிவிட்டது. அந்த வகையில் கையேந்திதான் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம். எனவே அந்த சூழலில் அந்த துவாதவராக உழைக்க இயலாமல், எனவே கையேந்தி வாழ வேண்டிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அத்தகையோர்க்கும் இறந்தார்க்கும், இறந்தவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக உயிர் துறந்தவர்கள், அவர்களை அடக்கம் செய்கிற நிகழ்ச்சியாக இருக்கலாம், அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவதாகவோ, அல்லது அவர்கள் பெயரில் அவர்கள் செய்து வந்த ஏராளமான நற்செயல்களை தொடர்வதாகவோ இருக்கலாம். அத்தகைய செயல்களை எல்லாம் இந்த இறந்தோர் சார்பாகவும் ஆக இந்த 3 வகையினர், துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் ஆகிய இந்த 3 வகையினருக்கும் இல் வாழ்வான் என்பான் துணை. நான் உங்களுக்கு துணையாளராக தூய ஆவியாரை அனுப்புகிறேன் என்று இறைமகன் இயேசு குறிப்பிடுகிறார். இங்கு இந்த 3 வகையினருக்கும் துணையாளர்களாக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிற மக்கள் கூட்டம் யார் என்றால் இல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள். எனவே துறவிகளோ குருக்களோ இல்லறத்தாருக்கு பணம், பொருளாதார உதவிகள் கொடுப்பது என்பது முறையாகாது. குருக்கள், துறவிகள் அவர்கள் மக்களிடமிருந்து பெற வேண்டும், மக்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு திட்டத்தையும் இங்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, குறள் நெறி கூறுகிறது. ஆக இந்த 3 வகையினருக்கும் உதவி செய்வதற்கு இன்று உறுதி ஏற்பது நம் கடமையாக இருக்கிறது. இதை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். தொடக்க நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். அதை இறை திருவுளமாகவே கடவுள் முன்வைக்கிறார். எதற்காக? மீண்டும் இத்தகைய அறச்செயல்களை, உதவி செயல்களை செய்வதற்கு இன்னொரு குடும்பத்தை அவர் உருவாக்குகிறார். கணவன் மனைவி இணைந்து வாழ்ந்து அதில் கிடைக்கிற அன்பு ஆற்றலை கொண்டு இந்த துறந்தார், தூவாதவர், இறந்தார் ஆகிய இந்த 3 வகையினருக்குமே அவர்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த உதவியை அவர்கள் ஒரு கடமையாக எண்ணி செய்ய வேண்டும். ஆபிரகாம் அதை உணர்ந்து செய்கிறார். எனவே விருந்தோம்பல் செய்வதை, உதவி செய்வதை ஒரு திட்டமாக ஏற்றுக்கொள்கிறார் என்று விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு பார்வையின் அடிப்படையில் இங்கு இல்லறத்தார் ஒவ்வொருவருமே இன்று ஏற்க வேண்டிய ஒரு தெளிவான உறுதிப்பாடு என்னவென்றால், இந்த சமூகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் எவரெல்லாம் பொதுநல விரும்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, எவரெல்லாம் இங்கு வாழ்வதற்கு இயலாத தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, எவரெல்லாம் இங்கு இறந்து இருக்கிறார்களோ, இவர்கள் எல்லாரையும் பேணி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது, மிகப்பெரிய கடமை என்பது இல்லறத்தாருக்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்வோம். அத்தகைய பணிகளை ஒருவேளை கடந்த காலங்களில் செய்யாமல் இருந்திருக்கிறோம் என்றால் அதை இன்று முடிவெடுத்து நாம் செய்வதற்கு முனைவோம், தொடர்வோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நாம் சொல்வதற்கு முயல்வோம். துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல் வாழ்வான் என்பான் துணை.
இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஞாயிறு மறைவுரை சிந்தனை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இறை வார்த்தையை பற்றிய விளக்க உரையை விவிலியம் பல்வேறு உருவங்களில் சித்தரிக்கிறது. இறை வார்த்தை என் காலடிக்கு வெளிச்சம் என்று சொல்கிறது. இறை வார்த்தை மனதை உடைக்கின்ற சம்மட்டி என்கிறது. இறை வார்த்தையை துளி தேனினும் இனிமையானது என்று சொல்கிறது. இறை வார்த்தையை மனதை உருக்குகின்ற பொசுகுகின்ற தீயை போன்றது என்று சொல்கிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இறை வார்த்தையை விதையாக காட்டுகிறது. விதை முளைத்து கிளைத்து அரும்பி செடியாகி கொடியாகி மரமாகி பலன் தருகிறதை போல என்று அழகான ஒரு உருவகமாக இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கின்றோம். அதே போல 2ஆம் வாசகமும் மிக அழகான வாசகம், ஆழ்ந்த இறையிலை உள்ளடக்கிய வாசகம். படைப்பனைத்தும் பிறப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று பவுலடிகளார் சொல்கின்ற மிக அழகான ஒரு வாசகத்தை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. ஆக நாம் உண்மையாகவே இறை வார்த்தையின் விரும்பிகளாக இருந்தால், இறை வார்த்தையை விரும்பி தேடுகிறவர்களாக இருந்தால், இன்றைய ஞாயிறு வாசகங்கள் அத்தனையுமே நமக்கு ஒரு மாபெரும் விருந்தை படைக்கின்றன என்றால் அதில் துளியும் மிகை கிடையாது. முதல் வாசகத்திலிருந்து ஆரம்பிப்போமே. முதல் வாசகம், வானகத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற மழையும் பனியும் நிலத்தை நனைத்து விதையை முளைப்பிக்க செய்து விதைத்தவனுக்கு பலனையும் அறுப்பவனுக்கு பலனையும் கொடுக்காமல் திரும்பி போகாது. அதை போலவே என் வாயிலிருந்து வருகின்ற இறை வார்த்தையும் இருக்கும் என்று ஆண்டவர் மிக அழகாய் சொல்கிறார். 3 அழகான செய்திகள் இதிலே அடங்கியிருக்கிறது. ஒன்று, இறை வார்த்தை பயனுள்ளது. ஓட்டப்பந்தயத்திலே ஓடினார்கள் அமெரிக்க வீராங்கனைகள், மிக ஓட்டமாக ஓடினார்கள். உலக சாதனையும் ஒலிம்பிக் சாதனையும் முறியடித்து தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் பதக்கப்பட்டியலிலே வந்து சேர்ந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு 2 நிமிடங்களிலே அறிவிக்கப்பட்டது, யாரோ ஒருவர் ஓடிய 4 பேரில் ஒருவர் டிராக் கட் செய்து விட்டார், ஓடிய பாதையை கடை தவற விட்டு விட்டார் என்று செய்தி வந்தது. அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சரித்திர சாதனை மறக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஆம் அன்புக்குள்ளே, இறை வார்த்தை பயனுள்ளது. நாம் ஓடுகின்ற ஓட்டம், செய்கின்ற செயல்பாடு, வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இறை வார்த்தை நம் வாழ்வில் பயனுள்ள ஒரு பொருளாய் இருக்க வேண்டும். பயனுள்ளதாய், பலன் தருகிறதாய், 30, 60, 100 பலன் தருகிறதாய் இறை வார்த்தை இருக்க வேண்டும். அதை போலவே பொய்க்காத இறை வார்த்தை ஒரு காலம் பொய்த்து போகாது. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அழியாது மறையாது என்று ஆண்டவர் சொன்னாரே, எவ்வளவு அற்புதமான ஒரு வாசகம் அது. இறை வார்த்தை ஒருபோதும் பொய்த்து போகாது. ஆம், இறை வார்த்தையின் மீது நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் மத்தேயு 7:27 சொல்வது போல, நீங்கள் பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவீர்கள், இல்லை என்றால் மணல் மீது கட்டிய மூடனுக்கு ஒப்பாவீர்கள். மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, ஆற்று பெருக்கு போல வெள்ளம் மோதியது, அழிந்தது அந்த வீடு. ஏனென்றால் அது மணல் மீது கட்டியிருந்தது. ஆனால் இறை வார்த்தை என்னும் பாறையின் மீது கட்டிய வீடோ அசையாமல் இருந்தது என்பதை நற்செய்தியிலே நூல்களிலே நாம் வாசிக்கின்றோம். அதை போலத்தான் இறை வார்த்தை பொய்க்காதது. அதன் மீது நாம் வாழ்க்கையை கட்டும் போது ஒருபோதும் தோற்று போக மாட்டோம், ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டோம், ஒருபோதும் அழிந்து போக மாட்டோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. 3வது கருத்தாக, மிக அழகான கருத்தாக சொல்லப்படுகிறது, இறை வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் போகாது. என் தந்தையார் அடிக்கடி சொல்லுவார், நான் ஆண்டவரிடம் பேசினேன், ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்வார். அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவார். நாங்கள் அவர் வேடிக்கையாக சொல்லுகிறார், விளையாட்டாக சொல்லுகிறார் என்று நினைப்போம். ஆனால் பிற்காலத்தில் தான் அவருடைய அந்த வார்த்தையினுடைய வல்லமை புரிந்தது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே ஆசீர்வாதம் கிடைத்த போது அப்பா உண்மையாகவே ஆண்டவரோடு பேசினார், ஆண்டவரும் அப்பாவோடு பேசினார் என்று உணர்ந்து கொண்டோம். ஒருபோதும் வெறுமையாய் போகாத இறைவார்த்தை, உண்மையான இறைவார்த்தை, உணமார்ந்த இறைவார்த்தை நம்முடைய இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தை பொய்க்காதது, இந்த இறைவார்த்தை பயன் தரக்கூடியது. அந்த இறைவார்த்தை வீணாய் போகாது. இறை வார்த்தை மீது பற்றுக்கொண்ட யாரும் வீணாய் போக மாட்டார்கள். பாருங்களேன், அகில உலக அளவிலே மிக அதிகமாய் விவிலியம் அச்சிடப்படக்கூடிய நாடு எது என்று எடுத்தால் கோடி கணக்கான விவிலிய புத்தகமானது அச்சிடப்படுவது சீனாவிலே தான். எதற்காக? வியாபாரத்திற்காக. அங்கே யாராவது இறைவனை விசுவசிக்கிறார்களா?
படிக்கிறார்களா? விவிலியத்தை வாசிக்கிறார்களா? விவிலியத்தை நேசிக்கிறார்களா? இல்லையே. அவர்களுக்கெல்லாம் என்ன, ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகம், ஒரு புத்தகத்தோடு இன்னொரு புத்தகம், ஆகவே அச்சிடுவோம் என்று அச்சடிக்கிறார்கள். அதுவல்ல, நம் வார்த்தையை வாழ்க்கையில் பொய்த்து போகக்கூடாது. இறை வார்த்தையின் வள்ளல் தன்மையும் இறை வார்த்தையுடைய பயனுறு தன்மையும் நம் வாழ்க்கையில் நிச்சயம் பலன் தர வேண்டும், நிறைவான பலனை தர நமக்கு வாய்ப்பு தர வேண்டும். அதுதான் மிக முக்கியமான செய்தியாக இந்த இடத்தில் கருதுகிறோம். இறை வார்த்தை விதையை போல மண்ணை நனைத்து கிளப்பிக்க செய்து அந்த விதைக்கு பயன் தருவது போல நம் வாழ்க்கை அமைய மன்றாட வேண்டும். அதே போலவே இரண்டாம் வாசகம் மிக அழகான வாசகம். இரண்டாம் வாசகத்திலே படைப்பு அனைத்தும் காத்திருக்கிறது என்று பவுலடிகளார் சொல்கிறார். ரோமேயர்களுடைய திருமுகத்தின் 8ஆம் அதிகாரம் மிக அழகான அதிகாரம். 8ஆம் அதிகாரத்திலே இறை ஆவிக்குள்ளான வாழ்வு பற்றிய செய்திகளை மிக அழகாய் பவுலடிகளார் விளக்கி சொல்வார். அந்த 8ஆம் அதிகாரத்தை 10 முறை 15 முறை 20 முறை வாசித்தாலும் திகட்டாது. அவ்வளவு அழகான வாசகம் 8ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்துடைய மிக மைய புள்ளியே இன்றைய நாளிலே நாம் 2ஆம் வாசகமாக கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வு நம்பிக்கை இழக்காத வாழ்வு. படைப்பு அனைத்துமே நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கையோடு இறைவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறது. அவர் வரும் நாளிலே முழுமையான நிறைவையும் பலனையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று. எப்படி அறுவடை நாளிலே உழவனானவன் மகிழ்கிறதை போல, எப்படி மழை நாளிலே உழவனானவன் மகிழ்ந்திருப்பது போல நாம் இறைவன் வரும்போது மகிழ்ந்திருப்போம். அவரே நமக்கு பலனை தருவார், அவரே நமக்கு நிறைவை தருவார், அவரே நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த பகுதி அழகாக சொல்லுகிறது. நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அப்ரஹாம் இறைவனுக்கு ஏற்புடையவரானது நம்பிக்கையாலே தானே. பவுலடிகளார் கூட இறைவன் மீது வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை. அவருக்காக இதோ நான் எருசலேம் போகிறேன், எனக்கென சிறைக்கூடம் காத்திருக்கிறதோ, சிறைச்சாலை காத்திருக்கிறதோ, கைவிலங்குகள் காத்திருக்கிறதோ, ஈட்டிகள் காத்திருக்கிறதோ, சவுக்கடி காத்திருக்கிறதோ தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று அவர் சொன்னார். அதை போலவே நாம் அன்றாட வாழ்க்கையில் எதற்கும் பயப்படாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்து நாம் முன்னேறி செல்ல தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும், ஒவ்வொரு இடமும் ஆண்டவருக்கு என்று நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வரை வார்த்தைகளை கொண்டிருக்கிறது. 23 வசனங்களை உள்ளடக்கிய இந்த வாசகம் நீண்ட வாசகமாக இருக்கிறது. ஏனென்றால் இதன் அமைப்பு அப்படி. 3 வகையான அமைப்பு. ஒன்று, இறை வார்த்தையின் தன்மையை இயேசு ஆண்டவர் ஒரு அழகான ஓமையாக சொல்லுகிறார். முதலாவது. இரண்டாவது, ஓமையை பற்றி தெளிவாக விளக்கமுற சொல்லுகிறார். இரண்டாவது, ஓமை ஒருவேளை யாருக்காவது தெரியாமல் போனால் என்னாகும், ஒருவேளை புரியாமல் போய்விட்டால் என்ன ஆகிவிடுமோ என்ற ஒரு அச்சத்திலே நற்செய்தியாளர் இயேசுவிடம் சிலர்கள் கேட்பது போல இந்த நற்செய்தி, இந்த ஓமை எங்களுக்கு விளக்கும் என்று சொல்லி கேட்டு அந்த விளக்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் பொறுமையோடு விளக்கி சொல்கிறார். காதோடு காதாய் சொல்கிறார். கூரையில் மீது அவர் அறிக்கப்பட வேண்டிய செய்தியை மறைமுகமாய் அறிவிக்கின்றார். இன்றைய நாளிலே இது 23 வசனங்களை தான் கடந்து வருகிறது. இதிலே நாம் 4 செய்திகளை எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று, நிலங்கள். பல சமயத்திலே இந்த விதைப்பவன் ஓமையை பற்றிய செய்தியை பார்க்கும்போது நாம் நிலங்களை பற்றி தான் பேசுவோம். நிலங்கள் பேசுவோம். வழியோரம், கற்பாறை, முட்புதர், நல்ல நிலம் என்று நாம் நிலங்களை பற்றி பேசுவோம். உண்மைதான். ஆனால் உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியராகிய அருட்தந்தை லெக்ரான் அவர்கள் அழகாய் சொல்லுவார், நாம் வழியோரத்தை சந்திக்கிறோம், உண்மைதான். முட்புதரை சந்திக்கிறோம், உண்மைதான். பாறை நிலத்தை சந்திக்கிறோம், உண்மைதான். ஆனால் இறுதியில் நல்ல நிலத்தை சந்திக்கிறோம் அல்லவா? நல்ல நிலத்தை சந்திக்கிறோம் அல்லவா? அந்த நல்ல நிலமும் 30, 60, 100 பலன் தருகிறது அல்லவா? அதுதான் மிக முக்கியமானது. இந்த நற்செய்தி அறிவிப்பணியிலே மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், விதையானது விதைக்கப்படுகிறது. அது பல இடங்களிலே நாசப்படுத்தப்படுகிறது. ஆனால் கட்டாயம் பலன் தரும். பலன் தராமல் போகாது, பொய்க்காது, பயனில்லாமல் போகாது என்று சொன்னமே, அது இங்கே உண்மையாகிறது. அந்த பயன் தருகின்ற இறை வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, வழியோரத்தில் விழுந்த விதையை பார்க்கும்போது பல இடங்களில் சொல்வார்கள், நிறைய பேர் சொல்வார்கள், சூப்பர்ஃபிஷியலான ஒரு வாழ்க்கை, மேலோட்டமான ஒரு வாழ்க்கை, டக்கென்று பற்றிக் கொள்வார்கள். ஆனால் உடனடியாக அது அப்படியே அணைந்து போகும். வெயில் ஏறும்போது காய்ந்து தீந்து கருகி போவார்கள். அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய இறை வார்த்தையை பற்றிய பற்றுதல் மிக ஆழமாக இல்லை என்று சொன்னால் நாம் வழியோரம் விழுந்த விதையாக மாறிவிடுவோம். பல சமயத்தில் அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த வழியோர விதை என்பது எந்த இதிலும் பற்றில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, எதிலும் ஒரு பற்றில்லாத வாழ்க்கை. இவள் இறைவார்த்தை மீது மட்டுமல்ல, உலகத்தின் மீதும் பற்றில்லாமல், மனிதர்கள் மீதும் பற்றில்லாமல், சொந்த பந்தங்கள் மீதும் பற்றில்லாமல், எதன் மீதும் பற்றில்லாமல் வாழ்வார்கள் என்று சொல்கிறார்கள். ஆம், பற்றில்லாத வாழ்க்கை அல்ல, மாறாக ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை மிக முக்கியமான வாழ்க்கை. இரண்டாவது, பாறை மீது விழுந்த வார்த்தை. பாறை மீது விழுந்த வார்த்தை வேறில்லா மண்ணில்லாதனால் டக்கென்று முளைக்கிறது. ஆனால் வெயில் ஏறியதும் அது காய்ந்து தீந்து கருகி போகிறது.
இருக்கிறது. இதுவும் கூட அப்படித்தான். பல சமயத்திலே நாம் எந்த நிலமாக இருக்கிறோம்? பாறையாக இறுகி போய் பலன் தராத ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பலனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை சுட்டிக்காட்ட நம்ம அழைக்கிறது. மூன்றாவதாக, நெரிசலுமான முட்புதற்கு நடுவில் நாம் விழுந்தோம் என்றால் ஒரு காலம் ஒருபோதும் இறைவார்த்தை பயனாக தரவே முடியாது. பல சமயத்தில் நம்முடைய இச்சைக்குரிய வாழ்க்கை, நம்முடைய கூடா ஒழுக்கம், நம்முடைய தவறான உறவுகள், நம்முடைய காமம், ஆண்டவர் விட்டு விலகிய வாழ்க்கை, இதெல்லாம் நம்மை முட்புதரை போல அழுத்த நாம் பயன் தராமல் போய்விடுவோம் என்று சொல்வார். ஒரு சகோதரன் கண்ணீரோடு சொன்னான், நான் ரீல்ஸ் பார்த்து, இன்ஸ்டாகிராம் பார்த்து, பேஸ்புக் பார்த்து, சைட்டுகளை பார்த்து மனம் குழம்பி போய் சொந்த தங்கையை பார்க்கும்போது கூட நான் தவறாக நினைக்கிறேன். எனக்குள்ளாக இருக்கிற இந்த அபக்கிரமானதுக்காக நான் என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்புகிறேன் ஃபாதர் என்று கண்ணீரோடு கதறி அழுதார். உண்மைதான், பல சமயத்தில் நாமே முட்புதற்கு நடுவில் விழுந்து விட்டு முட்புதர் நெரிக்கிறதே என்று சொல்லி தவித்து போவோம். அதுவுள்ள வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையாகிய பாறை நிலமோ, அல்லது மேம்போக்காக வாழ்கிற வழியோர விதையோ, அல்லது நெருக்கப்பட்ட முட்புதரின் விதையோ அல்ல. நாம் ஆண்டவர்களுக்குள்ளாக 30, 60, 100 பயன் தரக்கூடிய பயனுள்ள வார்த்தையாக வாழ அழைக்கப்படுகிறோம். அதுதான் முக்கியம். அன்புக்குரியவர்களே, நல்ல நிலத்தை பற்றிய 2 செய்திகளை உங்களோடு சொல்லி இந்த மறைவுரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நல்ல நிலம் என்பது ஆண்டவருக்கேற்ற நிலமாக இருக்கிறது. அங்கே நிறைய பலன் கிடைக்கிறது. ஆண்டவருக்கேற்ற நம்பிக்கைக்குரிய நிலமாக அது இருக்கிறது. இந்த நல்ல நிலம் பற்றிய வாழ்வை பற்றி பார்க்கும்போது ராணி மரியா சகோதரியை பற்றி நாம் அழகாக நினைக்கிறோம். அற்புதமான ஒரு சகோதரி, ஏழை எளியவர்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த அந்த சகோதரி, எளிய அடித்தட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஜமீன்தார்களினாலும் மற்ற மக்களினாலும் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு பல்வேறு விதமான இன்னலுக்கு ஆளாகும் போது அவர்களுக்காக துணிந்து போராடுகிறார். அதற்காக அவர் பல முறை அடிக்கப்பட்டார், வதைக்கப்பட்டார், எச்சரிக்கப்பட்டார், பல்வேறு நிலைகளிலே நிர்பந்திக்கப்பட்டார். ஆனாலும் அவர் விடாமல் போராடினார். ஒரு காலகட்டத்திலே அவரை கத்தியிலே குத்தி வாகனத்திலிருந்து கீழே இழுத்து தள்ளி கொலை செய்தார்கள். இறந்து போன அந்த சகோதரியை கொலை செய்த சகோதரனை அவருடைய தமக்கையார் சென்று சந்தித்து அவருடைய கரங்களிலே ராக்கி என்று சொல்லப்படுகிற அண்ணன் தம்பி உறவு முறையை கட்டி அவருக்கு அந்த உறவை வெளிப்படுத்தி, உன்னை நாங்கள் மன்னிக்கிறோம், எங்கள் குடும்பத்தின் நபராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னபோது அவன் கண்ணீர் கதறி அழுது விழுந்து காலிலிருந்து மன்னிப்பு கேட்டு அழுது தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அவரும் ஒரு கிறிஸ்தவராக மாறினார் என்று செய்தி சொல்கிறது. ஆம், நல்ல நிலம் நல்ல விதையை தருகிறது. நல்ல விதை வீரியமுள்ள விளைச்சலை தருகிறது. ராணி மரியா போன்ற அற்புதமான மனிதர்கள் நமக்குள்ளாக ஆயிரமாய் வர வேண்டும். அதே போலத்தான் அருள்வாய் மொழி என்னுடைய அன்பு புனிதர் தேவசகாயம் அவர்கள், ஆண்டவரை அறிந்த வாழ்க்கை என்பது மிக சிறிய வாழ்க்கை தான். நாமும் ஆண்டவர்களாய் மன்றாடுவோம். ஆண்டவர்கள் மகிழ்ந்திருக்க, ஆண்டவர்கள் சிறந்திருக்க, ஆண்டவர்கள் உயர்ந்திருக்க, ஆண்டவர்கள் மிகுந்த கணிதந்த மரமா இருக்க, வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல இருக்க ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோம். எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, விதையான இறை வார்த்தைக்காக நன்றி கூறுகிறோம். அந்த விதையான இறை வார்த்தை எங்கள் வாழ்வை வளப்படுத்த நலப்படுத்த இறையருளை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்றாட வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தை என்னும் விதை மிகுந்த பலன் தர எங்களை நீ தயார்படுத்துவீராக. தாராள உள்ளமும் நல்ல மனமும் மன ஊக்கமும் மன வலிமையும் தந்து எங்களை ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு ராணி மரியா போல, ஒரு புனித அந்தோனியாரை போல, புனித மேக்சிமிலியன் கோல்ஃபேவை போல, புனித தேவசகாயத்தை போல நாங்களும் சாட்சிகளாய் உமது அன்பிற்கு, உடைய இறை வார்த்தைக்கு, உடைய இறை வாழ்வுக்கு சாட்சிகளாய் இருக்க எங்கள் அருள்வீராக. என்றும் வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.